நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் சீமானுக்கு தான் ரொம்ப பெரிய சிக்கலாகி போச்சு. ஏன்னா இளம் வயசு பசங்களை 15 வயசு பசங்களை கூப்பிட்டு 30 வயசு வரைக்கும் வச்சு அவருடைய ஒரு ஊத்திட்டு இருக்காரு. ஆனா இப்போ அதுக்கு விஜய் ஆப்போசிட்டாரு. 30 வயசா உள்ள ஆளுங்க வெளியே போறாங்க, உள்ள யாரும் வரதில்ல. இதனாலதான் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு 4 மாடெல்லாம் வச்சு மாநாடு நடத்தி மக்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தாததுக்கு இப்ப ஒரு அசிங்கமான வேலை செய்யாங்க. எந்த மேடையிலையும் அவரு மட்டை அப்படின்னு பேசாத ஒரு மேடையே இருக்காது. அப்படியாப்பட்ட ஆள் ஒரு கெல்ட்டு பயில பிடிச்சி மதிவதனின்னு ஒரு பகுத்தறிவாதம் பேசக்கூடிய ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்கள பெரியார் ஏதோ சொன்னாங்கன்னா ஆபாசமான வார்த்தையை வச்சு பேசுறாரு. அதாவது அந்த மாதிரி பேசுறாந்தா சீமானே தன்னோட வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா இப்ப எல்லாமே கள்ளச்சாராயம் காய்ச்சறவ இப்படி சமூக விரோதினு யாரும் பேசிட்டாங்கன்னா அது ரொம்ப இருக்கும். இந்த கிழவன் தான் அந்த மாதிரி பேசினா ஒரு ஆளு. இதை கண்டிச்சு சீமான் ஒரு அறிக்கை விடல. அதாவது தமிழ்நாட்டோட அரசியல்ல அநாகரிகத்தின் உச்சத்துக்கு சீமான் வழிவகுத்துட்டு இருக்காரு. அவர் போப்பு நடக்கிறதுக்காக எதையோ செஞ்சு பாக்குறாரு. அது நடக்காத பட்சத்துல இப்ப எல்லாம் பேசினா மக்கள் கவர்ந்து பார்ப்பாங்கன்னு பாக்குறாரு. இவங்க தாயார கூட தவறா பேசினா எல்லாமே கவர்ந்து தான் பார்ப்பாங்க. ஆனா அதையெல்லாம் யாருமே செய்யலையே. இவரே சொன்னார் அவங்க அம்மா சாராயம் வாங்கி கொடுக்காங்கன்னு. அதை யாருமே பேசல. இதெல்லாம் சீமான் இதுக்கு மேல பேச வச்சிருவார் போல தெரியுது.